ஃப்ரெண்ட்ஸ், சின்ன மருமகள் சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம காமிஸ் பிச்சை சொன்னதை எல்லாத்தையும் கேட்டு சாவித்திரியும் தாமரையும் பயங்கர ஷாக்கில் அப்படி நெஞ்சு வெடிச்சிடுற மாதிரி இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா காமிஸ் பிச்சை எல்லாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம சாவித்திரி இருந்துட்டு பயங்கர கோவமா நம்ம காமிஸ் பிச்சையோட சட்டையை பிடிச்சிக்கிட்டு, இங்கே பாருடா, எதுக்காக என்னோட பொண்ணம்மா ஏமாத்தின, சொல்லுடா சொல்லுடா அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருக்கவும், அதுக்கப்புறம் காமிஸ் பிச்சை இருந்துட்டு, இங்கே பாருங்க அத்தை, எனக்கு பெரிய பணக்கார பொண்ணா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை, அதனால தான் இப்படியெல்லாம் பண்ணேன். ஏதோ 1000 பொய் சொல்லி கல்யாணம் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல அத்தை, அதனால தான் இப்படி ஒரு பொய் சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். என்னை மன்னிச்சு உங்கள் மருமகனா ஏற்றுக்கோங்க அத்தை அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருடா, என்னை அத்தனை மட்டும் கூப்பிட்றாத, உன்னை நான் சும்மாவே விடமாட்டேன், நான் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுறேன், உன்னை போலீஸில் பிடிச்சி கொடுத்து கண்டிப்பாக உன்னை ஜெயிலில் கம்பியை என்ன வைக்கிறேன்னா இல்லையான்னு பாருடா அப்படின்னு சொல்லவும், இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தேன் நம்ம ராஜாங்க இருந்துட்டு பயங்கர கோவமா காமிஸ் பிச்சைக்கு இன்னொரு அடியை பல்லார்னு கொடுக்குறாங்க. இங்கே பாருங்கள் சார், எதுக்காக சார் என்னை பல்லார்னு அடிச்சுக்கிட்டே இருக்கீங்க, நீங்கள் அடிக்கிறது அப்படியே காது கொய்யின்னு இருக்குது சார், அதனால் என்னை அடிக்காதீங்க சார் அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருடா, இந்த வேலையை நீ மட்டும் பண்ணலைன்னு எனக்கு நல்லாவே தெரியும், உன் பின்னாடி இருந்து யார் சொல்லி கொடுத்தது சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லை சார், என்னோட பின்னாடி யாரும் இல்லை, எனக்கு யாரும் சொல்லியெல்லாம் கொடுக்கல, நானாக தான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் பார்த்து சேதறிந்துட்டு, அப்பா, இவன் முழிக்கிற மொழியிலே தெரியுது இவனுக்கு யாரோ சொல்லி கொடுத்ததா இது எல்லாத்தையும் பண்ணியிருக்காங்கன்னு. இங்கே பாருடா, நீயா உண்மையை சொல்லிட்டேனா கண்டிப்பாக நீ தப்பிச்சிருவ, இல்லைனா கண்டிப்பாக உன்னை ஜெயில் கம்பி எண்ணெய் வைக்கிறது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற எல்லாருமே உன்னை பொழந்து எடுத்துருவோம் தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்கள் சேது சார், எதுக்காக சார் என்னை அடிக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, இப்போது உங்கள் வீட்டு பொண்ணோட மாப்பிள்ளை நான், உங்கள் வீட்டு மாப்பிள்ளை நான், என்னை போய் நீங்கள் அடிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அடைச்சி நிறுத்துடா, உன் பின்னாடி யார் இருக்குதுன்னு இருக்கிறாங்கன்னு கேட்டா நீ தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க. இங்க பாருங்க மக்களே, நீங்க அதாவது இவன் எந்த ஒரு உண்மையும் சொல்லலைன்னா நம்ம எல்லாருமா சேர்ந்து இவனை பிரித்து எடுத்துடலாம், இப்படி ஒரு பொய்யை சொல்லி யாரும் எந்த ஒரு கல்யாணமும் பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கவும், இதெல்லாம் கேட்ட ஈஸ்வரிக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. ஐயோ, நம்ம பேரை சொல்லிடுவானோ, இதுக்கு நம்ம தான் காரணம்னு சொல்லிடுவானோ அப்படின்னு நினச்சி அப்படியே மனசுக்குள்ளேயே பதறிட்டே இருக்காங்க. சித்ரா வந்துட்டு, மா எல்லாம் உண்மையாக சொல்லிடுவானாமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், எனக்கும் தெரியலடி, அவன் நம்பிக்கையான ஆளு தான், இருந்தாலும் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, இவங்க கேட்குற தோரணி ரொம்ப பயமா தான் இருக்கு, இவன் பயத்துல எல்லாத்தையும் உளறி வச்சுட்டு போறாண்டி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர பயத்தோட நம்ம சாவித்திரியும் ஈஸ்வரியும் சித்ராவும் பயங்கரமா பயந்துகிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சாவித்திரி இருந்துட்டு, இங்கே பாருடா, உன் பின்னாடி யார் இருக்கிறது நீ முழிக்கிற மொழியிலே தெரியுது, நீ மட்டும் சொல்லலை, உன்னை அவ்வளோதான்டா, இங்கே கத்தியிலே சொருகிட்டு உன்னை போட்டு தள்ளிட்டு நான் ஜெயிலுக்கு போயிடுவேன்டா, என் பொண்ணோட வாழ்க்கை தான் எனக்கு முக்கியம், இப்படி ஒரு பிச்சைக்காரன் கூட என்னோட பொண்ணால் சத்தியமாக வாழவே முடியாது, அதுக்கு என் பொண்ணு செத்தே போயிடலாம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கோம். அத்தை, என்னத்தை சொல்கிறீங்க, என்னையும் லோட்டஸையும் நீங்கள் பிரிக்க போகிறீங்களா, கண்டிப்பாக என்னோட லோட்டஸ் என்னை விட்டு பிரியவே மாட்டா, அவள் என்னை விட்டு எங்கேயும் போக மாட்டா அத்தை, நீங்கள் வேணா அவளை கேட்டு பாருங்க அப்படின்னு சொல்லவும், அடைச்சி நிறுத்துடா, இப்படி பேசி தானே என்னோட பொண்ணை நீ ஏமாத்தி வச்சிருக்க, இங்க பாருடா, நீ இனிமே இந்த மாதிரி பேசுற வேலை எங்கேயாவது பார்த்தனா கண்டிப்பா உன்னை சும்மாவே விட மாட்டேன், முதல்ல உன் பின்னாடி இருந்து இதெல்லாம் சொல்லி கொடுத்தது யாருடா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதுக்கப்புறம் என்ன, நம்ம சேது இருந்துட்டு, இங்க பாருடா, சொல்றியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு அடி கொடுத்துட்றாங்க. இங்க பாருங்க சார், நீங்க அடிக்காதீங்க சார், நான் எல்லா உண்மையும் சொல்லிடுறேன், என் பின்னாடி யார் இருந்து இதெல்லாம் சொல்லி கொடுத்தது நான் சொல்லிடுறேன், நான் பாட்டுக்கு ஒரு நாள் பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தேன், அப்பன்னு பார்த்து ஒரு 2 அம்மா தான் வந்து இப்படி ஒரு விஷயத்த என்ன செய்ய சொன்னாங்க அப்படின்னு சொல்லவும், எதுக்காக செய்ய சொன்னாங்கன்னு தெரியுமாடா, யாருடா உன்னை செய்ய சொன்னது அப்படின்னு சொல்லி கேட்கவும், நம்ம ஈஸ்வரிக்கு அப்படியே வெடன்னு இது கை காலெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருது. அதுக்கப்புறம் என்ன, நம்ம காமேஷ் பிச்சை இருந்துட்டு, இங்க பாருங்க சேது சார், உங்க பின்னாடி நின்றுக்கிட்டு இருக்காங்கல்ல, அவங்க தான் இது எல்லாத்தையுமே செய்ய சொன்னாங்க அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே நம்ம சாவித்திரிக்கும் சரி தாமரைக்கும் சரி அப்படியே பயங்கரமா ஷாக் ஆயிடுது. அதுக்கப்புறம் என்ன, நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு, டேய், நான் என்னடா உன்கிட்ட சொல்லி கொடுத்தேன், இங்க பாருடா, இந்த மாதிரி தேவையில்லாம குடும்பத்துல பிரச்சனையை உண்டாக்காத, நான் எங்கடா உனக்கு சொல்லி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு மழுப்பிக்கிட்டு இருக்கவும், இதெல்லாம் கேட்ட பிச்சை இருந்துட்டு, இங்க பாருங்க, நான் போய் அதாவது தாமரையை கல்யாணம் பண்றதுக்காக போய் சொன்னேன், ஆனா இதுக்கு முன்னாடி ஒரு நாள் கூட நான் போய் சொன்னதே கிடையாது, அது மட்டும் இல்லாம என்னோட சாப்பாட்டுக்கு
மீறி நான் எந்த ஒரு சம்பாதியமோ சம்பாதிச்சு கிடையாது. அப்படி இருக்கிறப்போ நான் எதுக்காக போய் சொல்லணும்? இங்கே பாருங்க சார், இவங்க தான் என்கிட்ட வந்து இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறியா, இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னா நீ இப்படியெல்லாம் நடிச்சாதான் இந்த பொண்ணு உன்னை வந்து கல்யாணம் பண்ணிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட என்னென்னமோ சொல்லி இதெல்லாம் பண்ண வச்சதே இவங்க 2 பேர் தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம ராஜாங்கிறதுட்டு பயங்கர கோவமா ஈஸ்வரியை, அதாவது சாவித்திரி கிட்ட போயிட்டு, இங்கே பாரு, இப்படி ஒரு முட்டாளை தான் உன் பொண்ணு செலக்ட் பண்ணியிருக்கா. நான் அப்போவே சொன்னேன்ல, தாமரை ஒரு விஷயத்த பண்ணானா அது தப்பாக தான் போய் முடியும்னு சொன்னனா இல்லையா? என்னோட பேச்சை கேட்டுன்னு இந்த மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணியிருந்தா கண்டிப்பாக இவ சந்தோஷமாக இருந்திருப்பா. இப்போ பார்த்தியா, இந்த மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணிக்காம ஒரு பிச்சைக்காரனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்து நிற்கிறான் உன் பொண்ணு அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்கண்ணே, இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் மதனி தானே, மதனியை கேளுங்க அப்படின்னு சொல்லவும், அதுக்கப்புறம் நம்ம அதாவது ஈஸ்வரி இருந்துட்டு, இங்கே பாருங்க மாமா, இதுக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை. இவன் ஏதோ பொய் சொல்லிக்கிட்டு இருக்கான். நான் எதுவுமே இவன்கிட்ட சொல்லவே இல்லை மாமா. இவன் ஏதோ பொய் சொல்லிக்கிட்டு இருக்கான் மாமா, இவனை நம்பாதீங்க அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு ஈஸ்வரி, உன்னை பற்றி எனக்கு தெரியாதா? நீ அதாவது கொஞ்ச நாளைக்கு முன்னாடியிலேருந்தே உன்னை நான் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். நீ ஒரு மாதிரி மார்க்கமாக தான் நடந்துக்கிட்டு இருந்த. நான் ஏதோ அப்போ விட்டுட்டேன். இப்போ நான் உன்னை விடவே மாட்டேன். எதுக்காக இதெல்லாம் பண்ண? உங்கள் எல்லாருமே நான் ஜெயிலில் தூக்கி போட தான் போகிறேன் அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்கண்ணே, என் பையனோட வாழ்க்கையில் புகுந்து இவங்க விளையாடினாங்கல்ல, அதனால தானே இவங்களுக்கு இப்படி ஒரு மாப்பிள்ளையை நான் ஏற்பாடு பண்ணேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம சாவித்திரி இருந்துட்டு, இங்கே பாருங்க மதனி, என்ன மதனி, உங்கள் பொண்ணுக்கு இப்படி ஒரு மாப்பிள்ளையை நீங்கள் கல்யாணம் பண்ணி வச்சிருப்பீங்களா? இப்படி என் பொண்ணோட வாழ்க்கையை நீங்கள் கெடுத்துட்டீங்களே அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்க அத்தாச்சி, என் பையனோட வாழ்க்கையை நீங்கள் கெடுக்கலையா? என் பையன் எவ்வளோ சந்தோஷமா இருந்தா தெரியுமா? அவனை இந்த நிலைமைக்கு தள்ளந்து நீங்க தானே, உங்களால தானே இப்படியெல்லாம் என் பையன் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லவும், இங்க பாருங்க மதனி, அதுக்காக என் பொண்ணு வாழ்க்கையில விளையாடுவீங்க. நீங்க எந்த விஷயத்துல என்ன பழி வாங்கியிருந்தாலையும் நான் மன்னிச்சுட்டுப்பேன். ஆனா என் பொண்ணு விஷயத்துல நீங்க இப்படி பண்ணிட்டீங்களே, கண்டிப்பா நான் உங்களை சும்மாவே விட மாட்டேன். இவன் தாலி கட்டிட்டா மட்டும் இவன் புருஷன் ஆயிடுவானா? கண்டிப்பா ஆகவே மாட்டான். இங்க பாரு தமரை, அவன் கட்டின தாலிய நீயே கழட்டி அவன் மூஞ்சிலே விட்டறி. இங்கே பாருடா, இனிமே தாமரைய என் பொண்டாட்டி அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லிக்கிட்டு வந்த உன்னை போலீஸ்லேயே பிடிச்சி கொடுத்துருவேன் தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லவும், இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த பக்கத்தில் பிச்சைக்காரங்க எல்லாம், இங்கே பாருமா, என் காமேஷ் பிச்சை வந்து கல்யாணம் பண்ணியிருக்கான், அதனால அவ பொண்டாட்டியை காமேஷ் பிச்சை கூட தான் வச்சிருப்பான். நீ யாருமா அதை சொல்றதுக்கு? தாலி கட்டிட்டதுக்கப்புறம் புருஷன் தான் எல்லாத்தையும் முடிவு பண்ணணும். யாருமா நீ அப்படின்னு சொல்லி நம்ம பிச்சைக்காரங்க எல்லாருமே நம்ம அதாவது காமேஷ் பிச்சைக்காக நம்ம சாவித்திரி கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம அதாவது அப்போ தான் இருந்துட்டு, ஐயோ இங்கே நடக்கிற கூத்தெல்லாம் என்னால் பார்க்க முடியலே, இப்படி ஒரு கேடுகட்ட வேலையை பண்ணி வச்சிருக்காளே, நான் எத்தனையோ முறை இவகிட்ட சொன்னேன், எத்தனை புத்திமதி சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க நம்ம அப்பத்தா. இங்கே நம்ம சேது இருந்துட்டு, இங்கே பாரு தமரை, கல்யாணத்துக்கு முன்னாடி நாள் உங்ககிட்ட நான் என்ன வேணாலும் சொன்னேன், ஆனால் நீ எதுவுமே மனசில் எடுத்துக்காம இப்படி ஒரு கேவலமான வேலையை பண்ணியிருக்கே, உனக்கே வெக்கமா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்க மாமா, என்னை மன்னிச்சிருங்க மாமா, நான் பண்ணதெல்லாம் மிகப்பெரிய தப்பு தான். இவன் கோடீஸ்வரன் பணக்காரன் அப்படி இப்படின்னு என்னை சொல்லி ஏமாத்தி என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா மாமா. இப்போ இந்த கல்யாணம் எனக்கு பிடிக்கல மாமா, கண்டிப்பா இவன் கூட என்னால் வாழவே முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதெல்லாம் கேட்டேன் நம்ம ராஜாங்க இருந்துட்டு, இங்க பாருங்க அத்தா, இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு தலையே சுத்துது. உன்னோட பேத்தியோட வாழ்க்கை நல்லா இருக்கணுன்றதுக்காக அவளுக்கு என்ன வேணாலும் பண்ணேன். அதுவும் இந்த மாப்பிள்ளைக்கு ஒரு ஸ்கூலே கட்டி கொடுக்கலான்னு இருந்தேன். அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு கேவலமான வாழ்க்கைக்காக என்னை அசிங்கப்படுத்திட்டு போயிட்டால. இனிமே இந்த குடும்பத்துக்கும் அவளுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை. இங்க பாரு ஈஸ்வரி, நீ இனிமே வீட்டுக்குள்ளேயே வரக்கூடாது. இப்படி ஒரு கேவலமான வேலையை பண்ணிட்டு உன்னால எப்படி எங்க மூஞ்சில எல்லாம் முழிக்க முடியுது? இங்க பாருங்க மாமா, இதுக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறமும் நீங்க இப்படி எல்லாம் பேசிக்கிட்டே இருக்கீங்க. இதை நான் தான் பண்ணேன்னு சொல்றதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த நம்ம அதாவது காமேஷ் பிச்சை இருந்துட்டு, இங்கே பாருங்க, என்கிட்ட எல்லா ஆதாரமும் இருக்குது, நீங்கள் தான் எல்லாத்தையும் பண்ண சொன்னீங்கன்னு இருக்க ஆதாரம் இங்கே பாருங்க, நீங்கள் பேசுனது எல்லாமே நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் இப்படியெல்லாம் என்னை மாட்டி விடுவீங்கன்னு எனக்கு தெரியும். அதனால தான் நான் மட்டும் எதுக்காக மாட்டணும்? நான் எந்த ஒரு தப்புமே பண்ணலையே. நான் ஏதோ சிவனேன்னு பிச்சை எடுத்துக்கிட்டு என்னோட வாழ்க்கையை நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். நீங்கள் தானே வந்து என்னோட வாழ்க்கையில் இப்படி ஒரு பொண்ணை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னப்போ எனக்கும் ஆசை வந்துருச்சு. அதனால
அதனால தான் நானும் போய் சொன்னேன். இங்க பாருங்க சார், இது எல்லாத்துக்குமே காரணம் இவங்க 2 பேரு தான். இவங்க 2 பேரால தான் நான் தாமரைய கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த நம்ம தாமரை இருந்துட்டு, இங்க பாருங்க, இங்க பாருங்க அத்தை, நான் உங்கள சும்மாவே விட மாட்டேன். உங்கள நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க. என்னோட வாழ்க்கையில இப்படி தலையிட்டு என் வாழ்க்கைய சிதைச்சிட்டீங்கல்ல, கண்டிப்பா நான் உங்கள 2 பேரையும் சும்மாவே விடமாட்டேன் அப்படின்னு சொல்லவும், இங்க பாருடி, நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ. நான் நான் இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவ்ளோ வெட்ட வெளிச்சமா தெரிஞ்சதுக்கு அப்புறமும் உங்களுக்கு முக்காடு எதுக்கு? நீங்க முழுசா நனைஞ்சிட்டீங்க அப்படின்னு பயங்கரமா நம்ம சாவித்திரியும் நம்ம தாமரையும் பயங்கர கோவமா பேசிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் ஈஸ்வரி இருந்துட்டு, இங்க பாருங்க மாமா, என்ன மன்னிச்சிருங்க மாமா, நான் பண்ணதெல்லாம் தப்பு தான். ஏதோ கோவத்துலயும் ஆத்திரத்துலயும் இப்படியெல்லாம் பண்ணிட்டேன். நான் பண்ணது மிகப்பெரிய தப்பு தான். என்ன பண்றது, நடந்தது நடந்து போச்சு. அந்த காமேஷ் பிச்சையும் தாமரை கழுத்துல தாலியை கட்டிட்டான். அதுக்காக இவங்கள நம்ம இங்கேயும் விட்டுட்டு போக முடியாது. அதனால நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலாம் மாமா அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே, எங்க பாரு ஈஸ்வரி, உன்னோட தப்பை மறைக்கணுன்றதுக்காக நீ இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காத. நீயும் சரி, இங்க இருக்காளே இந்த ஓடுகளையும் சரி, இவங்க யாருமே வீட்டுக்குள்ள வரவே கூடாது, சரியா அப்படின்னு சொல்லவும், என்ன மாமா, நான் என்ன மாமா தப்பு பண்ணேன்? எதுக்காக என்ன வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்றீங்க? இங்க பாருங்க அத்தா, வாங்க அத்தா போலாம். மாப்பிள்ளை வீட்டுக்காரர்கிட்ட போயிட்டு, இங்க பாருங்க மாப்பிள்ள, என்ன மன்னிச்சிருங்க மாப்பிள்ள. ஏதோ உங்க வாழ்க்கையும் என்னோட பொண்ணோட எங்க வீட்டு பொண்ணோட வாழ்க்கையும் நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் இப்படி ஒரு சம்மதத்தை நான் ஏற்பாடு பண்ணேன். ஆனா இது இப்படி ஒரு கேவலமான கேடு கெட்ட வேலையை பண்ணணும்னு நினைச்சு கூட பார்க்கல. என்ன மன்னிச்சிருங்க மாப்பிள்ள. உங்களுக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம ராஜாங்கத்துக்கு அப்பதான் ஒரு யோசனையே வருது. நம்ம மலரை அந்த மாப்பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. நம்ம தாமரை இந்த மலர் இருந்துட்டு ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க. நம்ம ராஜாங்கம் இருந்துட்டு மலர்கிட்ட போயிட்டு, இங்க பாரு மலரு, நீ இந்த மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட உடனே நம்ம மலருக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. நம்ம மாப்பிள்ளை கிட்ட போயிட்டு, இங்க பாருங்க மாப்பிள்ளை, இவ எங்க வீட்டு பொண்ணு தான். இவளுக்கு ஃபர்ஸ்ட் கல்யாணம் சரியா அமையல. இப்போ அவ டிவோர்ஸ் பண்ணிட்டு அமைதியா தான் இருக்கா. இப்போ இவளுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். அதனால நீங்க இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை கிட்ட கேட்கவும், மாப்பிள்ளைக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. பயங்கர ஷாக்கு. அதுக்கப்புறம் என்ன, நம்ம மாப்பிள்ளை இருந்துட்டு ரொம்பவே யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, மாப்பிள்ளை வீட்டில் இருக்க அம்மாவும் அப்பாவும் போயிட்டு ஓரமாக நின்று பேசுகிறாங்க. இங்கே பாருடா, உன்னோட கல்யாணம் மேடை வரைக்கும் நின்று போச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறது? நீ அந்த பொண்ணவே கல்யாணம் பண்ணிக்கோடா. அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு உன்னோட வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும்னு எனக்கு தோணுது. அந்த பொண்ணை பார்த்தாலையும் நல்ல பொண்ணாக தான் தெரியுது. அதனால நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை கிட்ட கன்வின்ஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, மாப்பிள்ளையும் சம்மதிக்கிறாரு. நம்ம ராஜாங்கத்துக்கிட்ட போயிட்டு, ஐயா, நான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறேன் ஐயா அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம ராஜாங்கத்துக்கு பயங்கர சந்தோஷம். அதுக்கப்புறம் மலர்கிட்ட போயிட்டு, இங்க பாருப்பா மலரு, நான் உன்னோட வாழ்க்கையில உனக்கு ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்னு நான் ரொம்ப நாளா நினைச்சுக்கிட்டு தான் இருந்தேன். நீ இந்த வாழ்க்கையை ஏத்துக்கிறியாப்பா அப்படின்னு சொல்லி கேட்கும். மாமா, என்ன மாமா, எனக்கு ஒரு இன்னொரு கல்யாணத்தை பத்தி நான் எப்பவுமே யோசிச்சதே கிடையாது. இனிமே என்னோட ஆம்பிஷனை நோக்கி தான் நான் ஓட போறதா இருந்தேன். ஆனா இப்படி ஒரு விஷயம் நடக்கிறது என்னால ஏத்துக்க முடியல மாமா. இங்க பாருப்பா மலரு, நான் இந்த வாழ்க்கை உனக்கு அமைச்சு கொடுத்து உன்னோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். அதனால இந்த வாழ்க்கையை நீ ஏத்துக்கணும்ப்பா அப்படின்னு சொல்றாங்க. நம்ம மலருக்கு என்ன முடிவு எடுக்கிறதுனே தெரியல. அதுக்கப்புறம் தமிழ்ச்செல்வி, நீயாவது எடுத்து மலர்கிட்ட சொல்லுப்பா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு மலர்கிட்ட போயிட்டு, இங்க பாருங்கக்கா, மாமா சொல்கிறதும் கரெக்டு தான். மாப்பிள்ளையை பார்த்தா ரொம்ப நல்ல பையனாக தான் இருக்காங்க. நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கோங்கக்கா. நீங்களும் எத்தனை நாள் நீங்களும் தனியாக இருப்பீங்க? இப்படி ஒரு வாழ்க்கையை நீங்கள் அமைச்சுக்கோங்க. கண்டிப்பாக இந்த வாழ்க்கை நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. உங்களோட ஆம்பிஷனை நீங்கள் கண்டிப்பாக நிறைவேற்றலாம். அவங்களும் வாத்தியார் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டும் இருப்பாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுக்கா. ப்ளீஸ்க்கா, இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கோங்கக்கா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே நம்ம மலருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஒரு மாதிரி தலை சுற்றி போய் இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம மலர் இருந்துட்டு இந்த கல்யாணத்துக்கு வேற வழியே இல்லாம ஒத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, மாப்பிள்ளைக்கோ நம்ம மலருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த நம்ம
ஈஸ்வரி சாவித்திரியும் அதாவது தாமரையும் பயங்கரமான அழுகையோடு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருடி, நீ உக்காந்துக்கிட்டு இருக்கிற இடத்துல அந்த வேலைக்காரி உக்காந்துக்கிட்டு இருக்காடி, பாருடி எப்படி உன்னோட வாழ்க்கையே இப்போது அவள் பறிச்சுட்டு போயிட்டா, இப்போ உன்னோட வாழ்க்கை என்னடி ஆகிறது, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குதுடி அப்படின்னு சொல்லவும், இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தேன் நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு பயங்கரமான சந்தோஷத்தில் இருக்காங்க. மலர் அக்காவோட வாழ்க்கையில் இப்படி ஒரு வசந்தம் வரும்னு நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டாங்க அக்கா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷமாக இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம தமிழ்ச்செல்வியும் நம்ம சேதுவும் மலர்கிட்ட போயிட்டு இங்கே பாரு மலரு, உன்னோட வாழ்க்கை இப்படி ஒரு விஷயம், உன்னோட வாழ்க்கையில இப்படி ஒரு விஷயம் நடக்கணும் நானே நினச்சி பார்க்கல தெரியுமா, நீ ரொம்ப சந்தோஷமாக வாழ்க்கை முழுக்க இவர் கூட சேர்ந்து 100 ஆயுசு நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டு நம்ம மலரும் மாமா என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுறாங்க. விழுந்த உடனே நம்ம சேதுவும் ஆசீர்வாதம் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம ராஜாங்க வந்துட்டு மலர்கிட்ட வந்து இங்கே பாருங்க மாப்பிள்ளை, எங்கள் வீட்டு பொண்ணை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால நாங்கள் ஏதோ சும்மா அனுப்பிடுவோங்கன்னு மட்டும் நினைக்காதீங்க. கண்டிப்பாக மலருக்கு தேவையான சீரு எல்லாத்தையுமே நாங்கள் உங்களுக்கு கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம மாப்பிள்ளை இருந்துட்டு இங்கே பாருங்க ஐயா, எனக்கு இப்படி ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி வச்சதே எனக்கு சந்தோஷம்தான். நீங்கள் முதல்ல எனக்கு பொண்ணை காட்டினீங்களே, அந்த பொண்ணு எனக்கு கல்யாணம் பண்ணியிருந்தா கண்டிப்பாக நான் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தப்பன்னு தான் நான் நினைக்கிறேன். இப்படி ஒரு பொண்ணையும் எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்ததே எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். எனக்கு எந்த ஒரு சீரும் சிரமும் எதுவுமே வேண்டாம். கண்டிப்பாக நான் இவங்களை ரொம்ப சந்தோஷமாக பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட தமிழ்ச்செல்வி இருந்துட்டு பயங்கர சந்தோஷமாக, அக்கா உங்களோட புருஷன் உங்களை ரொம்ப நல்லா பார்த்துப்பாரு, உங்களை கைக்குள்ளே வச்சு தாங்குவார் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்ட மலருக்கும் கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் காவியா இருந்துட்டு இங்கே பாருங்கள் மலர், உங்கள் வாழ்க்கையில் இப்படி ஒரு வசந்தம் வரும்னு நினச்சி கூட பார்க்கல. நீங்கள் ஒரு கேவலமான வாழ்க்கையிலிருந்து தப்பிச்சு இப்போது ஒரு நல்ல வாழ்க்கைக்குள்ளே போக போகிறீங்க. நீங்கள் இனிமேல் சந்தோஷமாக இருக்கணும். நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதீங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினச்சதெல்லாம் இனிமேல் நிறைவேற்றுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம ராஜாங்க இருந்துட்டு ஆத்தா கிட்ட போயிட்டு இங்கே பாருங்க ஆத்தா, மலருக்கு இதெல்லாம் நான் கொடுக்கலான்னு இருக்கேன், நீங்கள் என்ன அத்தா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாரியா ராஜாங்க, நீயா பார்த்து என்ன பண்ணாலையும் எனக்கு அதில் மனப்பூர்வமான சம்மதம் தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரிங்க அத்தா, நான் போயிட்டு மலர்கிட்ட இதை கொடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லவும், அதுக்கப்புறம் என்ன, நம்ம மலர்கிட்ட போயிட்டு இங்கே பாருப்பா மலரு, நான் உனக்கு அவசரமாக கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன்னு நீ நினைக்காத. உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சதோட என்னோட கடமை முடிஞ்சதுன்னு மட்டும் நீ நினச்சிடாத. நான் கண்டிப்பாக எல்லா நான் செய்ய வேண்டியது எல்லாத்தையும் நான் உனக்கு பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. மாமா, நீங்கள் இவ்வளோ தூரம் என்கிட்ட சொல்கிறதே பேசுகிறதே எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது மாமா. எனக்காக நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்ல, அதுதான் அவரே எனக்கு எல்லாத்தையும் பார்த்துக்கிறான்னு சொல்கிறாருல்ல, கண்டிப்பாக அவர் பார்த்துப்பாரு மாமா, நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மலரும் ஒரு மாதிரி ரொம்ப சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்கவும், அதுக்கப்புறம் என்ன, இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த ஈஸ்வரிக்கு பயங்கர கோபமாக வருது. இப்படி ஒருத்திக்கு இப்படி ஒரு வாழ்க்கையா, இப்போ நம்ம என்னத்தை பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே முழிச்சுக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்கவும், அதுக்கப்புறம் என்ன, நம்ம ராஜாங்க இருந்துட்டு ஈஸ்வரி கிட்ட போயிட்டு பயங்கர கோவமா, இனிமேல் நீங்கள் 2 பேரும் வீட்டுக்கு வந்துட போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாப்பிள்ளையும் பொண்ணையும் கூட்டிகிட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு போன உடனே நம்ம மாப்பிள்ளைக்கிட்ட, இங்கே பாருங்கள் மாப்பிள்ளை, இன்றைக்கி நடந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் மனசில் வச்சுக்காதீங்க. உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்குன்னு மட்டும் நினச்சிக்கோங்க. மலர் ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு. மலரை மாதிரி ஒரு பொண்ணு நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது, அவ்வளோ தங்கமான பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு மலரை பற்றி ரொம்பவே நல்லா பேசிக்கிட்டு இருக்கவும், இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தேன் நம்ம மலர். அதாவது மலர் இருந்துட்டு, மாமா போதும் மாமா, நீங்கள் என்னை பற்றி நிறைய சொல்லிட்டீங்க, எனக்கு நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது, இருந்தாலும் எனக்கு ஒரு மாதிரி கூச்சமாக இருக்குது மாமா அப்படின்னு சொல்லவும், என்னடா அதுக்கப்புறம் நம்ம சேது இருந்துட்டு, என்ன மலர், இப்போவே நீ வெக்கப்பட்டா எப்படி, இன்னும் வெக்கப்படுறதுக்கெல்லாம் டைம் எல்லாம் இருக்குதில்ல அப்படின்னு சொல்லவும், மாமா போங்க மாமா, இப்படியெல்லாம் என்னை ஓட்டாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம மலருக்கு தேவையான ஃபர்ஸ்ட் நைட் ரூம் எல்லாமே ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கருப்பும் நடேசனும் ரொம்பவே சந்தோஷமாக, அதாவது அந்த
இதெல்லாம் தாமரைக்கு ரெடி பண்ண வேண்டியது இப்போ நம்ம மலருக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் மலருக்கு இந்த வாழ்க்கை கிடைச்சதுலையும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். மலர் புள்ள ரொம்ப நல்ல புள்ள, அந்த புள்ள நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கருப்பும் நம்ம நடேசனும் பேசிக்கிட்டே அந்த ரூமை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சேது இருந்துட்டு என்னென்ன எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டீங்களா மாமா, எல்லாம் ரெடி ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லுவோம். இங்கே பாரு மாப்பிள்ள, எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம், நீ கவலைப்படாத, கண்டிப்பாக நேரத்துக்குள்ளே எல்லாத்தையும் ரெடி பண்ணி முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. லேட்டெல்லாம் பண்ணாதீங்க, சீக்கிரமாக ரெடி பண்ணிடுங்க, இன்னும் மாப்பிள்ளை கொஞ்ச நேரத்தில் ரூமுக்கு வந்துருவார், இன்னும் கொஞ்ச நேரத்தில் மலரும் இந்த ரூமுக்கு வந்துருவாங்க, அதனால் நீங்கள் எல்லாத்தையும் சீக்கிரமாக ரெடி பண்ணிவிட்டு வெளியே வாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு ரூமை வந்து எப்படி ரெடி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. பார்த்த உடனே நம்ம தமிழ்ச்செல்விக்கும் அப்படியே வெக்கமாக வந்துடுது. நம்ம சேது இருந்துட்டு, என்ன தமிழ், என்ன நம்ம ஃபஸ்ட் நைட் ஞாபகம் வந்துருச்சா, நீ தான் ஃபஸ்ட் நைட்டில் ஒன்றுமே பண்ண விடலையே, நம்ம நம்ம கொஞ்ச நாள் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டியே அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்கள், பழைய விஷயத்தெல்லாம் பேச வேண்டாம் சரியா, நம்ம மலர் அக்காவுக்கு மட்டும் எல்லாத்தையும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு போகலான்னு தான் வந்தேன், சரி நம்ம வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் மலரை வந்து ரொம்பவே அழகாக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம தனம் இருந்துட்டு மலர் அக்கா கிட்ட, மலர் அக்கா இங்கே பாருங்கக்கா, இந்த சேரீயில் நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க, உங்களை இந்த சேரீலையும் இந்த புடவையில் உங்களை உங்கள் வீட்டுக்காரர் பார்த்தாருன்னா கண்டிப்பாக அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துருவாருக்கா, அவ்வளோ அழகாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு தனம், என்னை ஓட்டாத, ஃபஸ்ட்டே எனக்கு ரொம்ப கூச்சமாக இருக்குது, எல்லாருமே என்னை ஓட்டிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லவும், இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தேன் நம்ம அதாவது தமிழ் இருந்துட்டு, இங்கே பாரு தனம், கொஞ்ச நேரம் அமைதியே இரு தனம், அக்காவே ரொம்ப கூச்சமாக படுறாங்கல்ல, எதுக்காக அக்கா கிட்ட இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க, கொஞ்ச நேரம் அமைதியே இரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம மலரை கூட்டிகிட்டு போயிட்டு ஃபஸ்ட் நைட் வீட்டில் ரூமில் விட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, மாப்பிள்ளை இருந்துட்டு நம்ம மலர்கிட்ட பேசுகிறாங்க. இங்கே பாருங்கள், உங்களை நான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லவும், நானும் அதே தான், ஆனால் இப்படி ஒரு விஷயம்னு என்னோடய வாழ்க்கையில் நடக்கணும்னு நினச்சி கூட பார்க்கல, என்னோடய ஆம்பிஷனே லா படிக்கிறது தான், நான் ஒரு வக்கீலாக வந்து நிற்கணும்னு தான் என்னோடய ஆசை, அதை நோக்கி தான் நான் இப்போ ஓடிக்கிட்டு இருக்கேன், ஆனால் அதுக்கு நடுவில் இப்படி எனக்கு கல்யாணம் ஆகணும்னு நினச்சி கூட பார்க்கல, இனிமேல் கல்யாணத்தை பற்றி நான் யோசிக்கவே கூடாதுன்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன், ஆனால் இப்படி ஒரு கல்யாணம் எனக்கு நடக்கும்னு நினச்சி கூட பார்க்கலங்க அப்படின்னு சொல்லுவோம். இங்கே பாருங்கள், நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் நினச்சது எல்லாத்தையும் பண்ணுறதுக்கு நான் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பேன், நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்கள் லா படிக்கிறதுக்கு நான் உங்களுக்கு உதவி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லவும், ரொம்ப நன்றிங்க, நீங்கள் வாத்தியருக்கு தான் படிச்சிருக்கேன்னு சொன்னாங்க, உண்மையாவா அப்படின்னு சொல்லி கேட்கவும், என்னங்க சொல்கிறீங்க, உண்மையாவான்னு கேட்குறீங்களே, நான் வாத்தியருக்கு தான் படிச்சிருக்கேன், நான் 10th கிளாஸ்க்கு நான் கிளாஸ் டீச்சராக இருக்கேன், நீங்கள் கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் பெரிய லெவலில் வந்து நிற்கிறதுக்கு நான் ஒரு காரணமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ஆம்பிஷனை பற்றி அதாவது நம்ம புருஷன் இவ்வளோ நினச்சி பார்க்குறாரு அப்படின்னு நினச்சி பயங்கர சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம போஸையும் நினச்சி பார்க்குறாங்க, நம்ம உயிருக்கு உயிராக ஒருத்தரை லவ் பண்ணி அவருக்காக நம்மளவே அவருக்கு அர்ப்பணித்தோம், ஆனால் அவர் என்னை பற்றி புரிஞ்சுக்காம, என்னோட உணர்வுகளை புரிஞ்சுக்காம என்னை ஒரு மாதிரி ஒரு புள்ள பூச்சி மாதிரி நடத்தினாரு, ஆனால் இவர் என்னை கைக்குள்ளே வச்சு தாங்குறாரு, என்னோட ஆம்பிஷனை அவரோட ஆம்பிஷனாக நினச்சி இப்படியெல்லாம் என்கிட்ட பேசுகிறாரு, இப்படி ஒரு வாழ்க்கை கிடைச்சதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும், இங்கே பாருங்கள், நீங்கள் எனக்கு புருஷனாக கிடைச்சதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணுங்க அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்கள், நீங்கள் தான் எனக்கு பொண்டாட்டியை கிடைச்சதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும், என்னமோ ஏதோ ஒன்று நடந்துருச்சு, ஆனால் நீங்கள் எனக்கு கிடைக்கணுன்றதுக்காக தான் இதெல்லாம் நடந்ததுன்னு நினச்சாவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தாங்க இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், எனக்கு இப்போ ஃபஸ்ட் நைட் கொண்டாடுறது எனக்கு சரியாக படலை, உங்களை நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டு நான் நீங்கள் என்ன நல்லா புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன், அதனால் நம்ம நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் இதெல்லாம் நம்ம வச்சுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு தயங்கிக்கிட்டே கேட்கவும், இங்கே பாருங்கள், நானே உங்ககிட்ட இதை பற்றி தான் பேசலான்னு இருந்தேன், ஆனால் நீங்களே இதை சொல்லிட்டீங்க, ரொம்ப சந்தோஷங்க, நம்ம கண்டிப்பாக உங்களை பற்றியும் இல்லை என்னை பற்றியும் நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையில் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்ததுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணலாம், இப்போதைக்கு நமக்குள்ள எதுவும் வேண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் படுத்து தூங்கிறாங்க. அடுத்த நாள் காலையில்
நம்ம அதாவது மலரும் வெளியே எழுந்து வராங்க. வந்த உடனே நம்ம தனமும் தமிழ்ச்செல்வியும் வாசல்லே நின்றுக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. "என்ன தமிழு, என்ன இங்கேயே நின்றுக்கிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "இல்லக்கா, உங்களுக்குள்ள எல்லாம் நல்லபடியா நடந்துச்சா இல்லையான்னு கேட்கலான்னு தான் நின்றுக்கிட்டு இருக்கோம்" அப்படின்னு சொல்லவும், "இங்க பாரு மலரு, ஏன் மலரு, ஏன் தமிழு இப்படியெல்லாம் பண்ற? இப்படியெல்லாம் பண்ணாத தமிழு" அப்படின்னு சொல்லவும், இதெல்லாம் கேட்ட உடனே நம்ம தமிழ்ச்செல்விக்கு ஒரு மாரி சந்தோஷமா இருக்குது. "இங்க பாருங்கக்கா, நீங்க சந்தோஷமா இருக்கிறத பார்த்துட்டு போலான்னு தான்க்கா வந்தேன். இங்க பாரு தமிழு, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை கிடைச்சதுல நான் அவ்வளோ சந்தோஷப்படுறேன். எனக்கு இப்படி ஒரு புருஷன் கிடைப்பாருன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. என்னோட கனவை அவரோட கனவா நினைக்கிறாரு. அது மட்டும் இல்லாம நான் வக்கீல் ஆகறதுக்கு அவரும் ஒரு நம்பிக்கையா உறுதுணையா இருக்கிறேன்னு சொன்னாரு தெரியுமா? அதெல்லாம் கேட்டுட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இங்க பாருங்கக்கா, இனிமே உங்களோட வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நீங்க கவலையே படாதீங்க. உங்களோட நல்ல மனசுக்கு நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம சாவித்திரியும் தாமரையும் பயங்கரமான ஒரு அழுகையோட அப்படியே அழுதுகிட்டே இருக்காங்க. இப்படி ஒரு பிச்சைக்காரனை கல்யாணம் பண்ணிக்கிட்டோமே, இப்படி ஒரு முட்டாள்தனமான ஒரு முடிவை எடுத்து இப்படி நம்ம நடு ரோடுக்கு வந்துட்டோமேம்மா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அழுதுகிட்டே இருக்காங்க. "இங்க பாருடி, எல்லாம் உன்னால தாண்டி. இப்படி ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்ச பாருடி. உன்னை நான் என்னென்ன சொல்ல" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு கோவத்துல இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சாவித்திரி இருந்துட்டு என்ன நிலைமைக்கு ஆளுவாங்கன்னு வர வர